ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரு ஆர்கானிக் ஃபுட்ஸ். இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கோம். நம்ம தோட்டத்தில் இயற்கையாக என்னென்ன மூலிகை இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது தாங்க ஒரிஜினல். நிறைய பேர் மார்க்கெட்டில் மஞ்சள் கரிசலாங்கண்ணின்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் எடுத்து விற்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதில் தான் நாங்கள் உங்களுக்கு இதில் பறித்து நிழலில் ஓட்டமாக காய வச்சு அதுலேருந்து உங்களுக்கு இட்லி பொடி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் லிவருக்கெல்லாம் ரொம்ப டீடாக்ஸ் பண்ணுறதுக்குள்ள முக்கியமான பங்கு வகிக்குதுங்க. அருமையான ஒரு கீரை. அப்புறம் பார்த்திங்கனாக்கா பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை, முடக்காரத்தான் கீரை, அகத்திக்கீரை, ஆவாரம்பூ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நம்ம தோட்டத்தில் ஆவாரம்பூ ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், எப்பயுமே கிடைக்கும் பாருங்கள். இதுதான் ஒரிஜினல் நாட்டு வல்லாரை. வல்லாரில் கூட நிறைய டூப்ளிகேட் வந்துடுச்சுங்க. அதாவது வல்லாரை மாதிரியே பெருசாக இருக்கும் ஒரு மாதிரி இலை, அதுதான் ஒரிஜினல் வல்லாரைன்னு நினச்சிக்கிறாங்க. இதுதான் நாட்டு வல்லாரைங்க. இது பார்த்திங்கன்னா பிரண்டைங்க. இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் இளம் பிரண்டையாக எடுத்து உங்களுக்கு இட்லி பொடி அரைச்சி கொடுத்துட்ருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா கீரைகளின் ராஜான்னு சொல்லுவாங்க, தவசி கீரை. நீங்கள் மார்க்கெட்டில் பெரும்பாலும் இது மார்க்கெட்டில் கிடைக்காது, பார்த்துருக்கவும் மாட்டிங்க. பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், இதில் அதிகப்படியான சத்து இருக்குதுங்க இந்த கீரையில். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் இந்த கீரையுடைய தன்மை. இது பேர் தவசி கீரைங்க. இதில் எண்ணில் அடங்காத சத்து இருக்குங்க. இது நாங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு பொடியாக, அதாவது இட்லி பொடியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இருக்கிற கல்ச்சர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் செல்ஃபோன் பார்க்குறாங்க, அது கண் எரிச்சலாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு மெடிசனாக இருக்குதுங்க. ஏன்னா இது நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டு மெயினாக நாங்களே எதிர்பார்க்கல, இதுக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதிகமாக நான் செல்ஃபோன் பார்ப்பேன், இந்த கீரை இந்த பொடி சாப்பிட்றதுலேருந்து எனக்கு அந்த கண் எரிச்சல் பிரச்சனை, கண் வலி இதெல்லாம் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் இந்த இந்த பொடி தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கனாக்கா அதிகமாக மூவ் ஆகுதுங்க. அது மாதிரி இது ஒரு மூலிகை, இது ஒரு ரேரான மூலிகைங்க. நீங்கள் பிரண்டையில் இப்போ நான் காட்டினது உருட்டு பிரண்டை பார்த்துருப்பீங்க, அது நார்மலாக எங்கேயுமே கிடைக்கும். இது இலை பிரண்டைங்க. இந்த இலை பிரண்டையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த பிரண்டையில் மற்ற பிரண்டையெல்லாம் உங்களுக்கு ஆஞ்சிங்கன்னா கையெல்லாம் உங்களுக்கு அரிக்கும் இல்லைங்களா, ஆனால் இந்த பிரண்டையில் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காதுங்க. இது அரிக்கிற தன்மை சுத்தமாகவே இருக்காது. இதில் நிறைய பேர் சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. இதுவும் உங்களுக்கு நாங்கள் கலந்து இட்லி பொடியாகவும், நார்மல் பிரண்டையில் உங்களுக்கு பிரண்டை பொடியாகவும் கொடுக்குறோம். அதே மாதிரி மூட்டு வலிக்கு தைலமாகவும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருங்க. நல்ல வரவேற்பு இருக்குங்க. சரிங்க, நீங்கள் பார்க்குறது வெட்பாலை. நல்லா அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள் வெட்பாலை. இந்த வெட்பாலை செடியில் இந்த லீஃபை எடுத்துகிட்டு உங்களுக்கு நாங்கள் சோப்பு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதாவது தேங்காய் எண்ணெயில் இன்ஃப்யூஸ் பண்ணி உங்களுக்கு வெட்பாலை சோப் ரெடி பண்ணி கொடுத்து விட்ருக்குங்க. இதனுடைய நன்மைகள் என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நிறைய பேருக்கு அந்த சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கும். சொரியாசிஸ் வந்தவங்க மட்டும் கிடையாதுங்க, நிறைய பேருக்கு அந்த தோல் அரிப்பு, மற்றபடி அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி நிறையா இருக்கிறவங்க இந்த சோப்பு அதிகமாக வாங்கிட்டு போகிறாங்க. இது கூட பார்த்திங்கன்னா வெட்பாலை, ஆடுதீண்டாப்பாலை, குப்பைமேனி இதெல்லாம் ஒரு சேர கலந்து, அது கூட பார்த்திங்கனாக்கா சீமை அகத்தி இதெல்லாம் கலந்து நாங்கள் உங்களுக்கு சோப்பாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. இது உங்களுக்கே தெரியும், மணத்தக்காளி கீரை. இதுவும் ஆக்சுவலாக நாங்கள் இட்லி பொடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிடைக்கிறவங்க ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்குங்க, கிடைக்காதவங்களுக்கு நாங்கள் இட்லி பொடி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது பார்த்திங்கனாக்கா வாய்ப்புண், வயிற்றுப்புண்ணுக்கு மிகவும் நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த அகத்திக்கீரையை மாட்டுக்கு தான் கொடுக்குறீங்க. அது மிகப்பெரிய தவறுங்க. மாடுக்கு மாதத்தில் ஒரு நாள் அமாவாசைக்குன்னே இந்த கீரை படைக்கப்பட்ட மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, இது ஆக்சுவலாக மாடுக்கு மாதத்தில் ஒரு நாள் கொடுக்குறதுனால அது வயிறு எப்படி சுத்தமாகுதோ, அது மாடு உங்களுக்கு தெரியும், கண்டதெல்லாம் போய் சாப்பிடும் போகும் வரும். அதுக்கு மாதத்தில் இந்த ஒரு கீரை கொடுத்தோன்னாக்கா அது வயிறு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் ஆகிடுங்க. அதே போல் தாங்க அகத்திக்கீரை. அகன்றது நம்மளோட உடம்பு, தீன்றது நம்மளோட வெப்பம். அகத்திக்கீரைன்றது நம்ம உடம்புல இருக்கிற வெப்பத்தை சுத்தமாக குறைக்கிறது தாங்க இந்த அகத்திக்கீரை. மாதத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் இந்த கீரை கட்டாயம் சாப்பிடுங்க. சாப்பிட முடியாதவங்க நாங்கள் உங்களுக்கு இட்லி பொடியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு ட்ராபேக்குனாக்கா,
மது அருந்தவங்க மட்டும் இந்த கீரையை சாப்பிட்டு, ஏன்னா மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் சாப்பிடக்கூடாதுங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த கீரையை பற்றி. இதுபோல் எண்ணற்ற மூலிகை வந்து நம்மக்கிட்ட இருக்குங்க. இந்த மூலிகையெல்லாம் வச்சு உங்களுக்கு எளிதான முறையில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சாப்பிட்ற மாதிரி, உடம்புக்கு போய் சேர்ற மாதிரி, அதாவது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இட்லி பொடி செஞ்சு கொடுத்துட்ருக்கோங்க. வேணுன்றவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த பொருள்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி எங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.